வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி. இந்த பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோட். சந்தோஷ் சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. ஏன்னா அடிக்கரும்பு தான் ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு கடைசி எபிசோட், ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சியா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்க எங்க டீம் கொண்டாடிட்டு இருக்கோம். நன்றி. ஏன்னா இந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரை 37 மாவட்டங்களுக்கு சென்று சென்னைக்கு வந்த பிறகு இதுவரை சென்னையில் மட்டும் நாங்கள் 5 இடங்கள், அதாவது மதுரவாயல், அதே போல சோழிங்கநல்லூர், ஆர்கே நகர், ராயபுரம், திருவிக நகர்னு பல இடங்கள்ல இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்திருக்கிறோம். இறுதி நிகழ்ச்சியாக ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சியாக நம்முடைய விருகம்பாக்கம் தொகுதியிலே இந்த தேர்தல் திருவிழாவாக நாம இந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சியை பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக ஒரு 1-to-1 மாதிரி போக போகுது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். இந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கிய போது, எங்கள் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தொடங்கிய போது எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருந்தது. என்னவென்றால், பொதுமக்கள் அனைவரையும் ஓட்டு போட செய்ய வேண்டும். 100% வாக்குறுதி கட்டாயம். ஏன்னா ஒரு பகுதி மக்கள் வாக்களிக்காமல் சென்று விட்டால் அது ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு தேர்தலாக இருக்காது. அனைவருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும், அனைவருடைய எண்ண ஓட்டமும் இருக்க வேண்டும். அனைவரும் சென்று வாக்களித்தால் தான், அப்படி தேர்வு செய்தால் தான் அந்த அரசாங்கம் அல்லது அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு தகுதியான சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் சென்று ஒரு கண்மூடித்தனமாக அல்லது யாரோ ஒருவரை தேர்ந்தெடுத்தோம் என்பது போல அல்லாமல், இந்த தொகுதியில நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யார், அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, அந்த வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய தகுதி என்ன, அவர் நம் பகுதியினுடைய பிரச்சனைகளை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாரா, அந்த பகுதியினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவராக இருக்கிறாரா, அவரிடம் அதற்கான தீர்வு இருக்கிறதா என்பதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் நாங்கள் தெரிய வைத்து, அதன் அடிப்படையில் மக்கள் தெளிவு பெற்று அதன் பிறகு சென்று அவர்கள் ஓட்டு போட வேண்டும். அப்படி ஓட்டு போட்டால் மட்டும்தான் இது ஒரு உண்மையான ஜனநாயகமாக மக்கள் தெளிவுடன் ஓட்டு போட்டார்கள் என்ற ஒரு திருப்தியும் இருக்கும். அதற்கு நம்முடைய நியூஸ் தமிழால் என்ன செய்ய முடியும் என்று எங்களுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவரும் அமர்ந்து பேசி எடுத்த முடிவின் அடிப்படையில தான் இந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சி, பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி, காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி போன்றவை எல்லாம் உருவாக்கப்பட்டது. அதனுடைய நீட்சியாகத்தான் கிராம சபையும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, அந்த தொகுதியிலே நிற்கக்கூடிய வேட்பாளர்களில் யார் சிறந்த வேட்பாளர், யாரிடம் நல்ல கொள்கைகள் இருக்கிறது, யார் வந்தால் இந்த தமிழ்நாட்டிற்கு இன்னும் மேலும் பல நன்மைகளை செய்வார்கள், ஏற்கனவே அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் செய்திருக்கிறது என்பதையெல்லாம் மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இதை நாங்கள் வடிவமைத்தோம். நாங்கள் வடிவமைத்த நோக்கம் நிறைவேறி இருக்கின்றது. அதை கண்முன்னே 38 மாவட்டங்களிலும் நாம் பார்த்து விட்டோம். இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த பின்னூட்டங்கள், இதனுடைய அந்த ஃபீட்பேக் என்பது பெரிய அளவில் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய அன்பு, மக்களுடைய பாராட்டு இந்த நிகழ்ச்சிக்கு பார்க்க முடிகின்றது. இவ்வளவு பெரிய வரவேற்பு, இவ்வளவு பெரிய பாராட்டு இந்த நிகழ்ச்சிக்கு கிடைக்கும் என்று ஆரம்பத்தில் நாங்கள் நினைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு டிஆர்பி என்று சொல்வார்களே, நிகழ்ச்சியினுடைய அந்த புள்ளி விவரங்கள், அது போன்ற டிஆர்பிக்காகவோ அல்லது எங்களுடைய தற்பெருமைக்காகவோ இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கவில்லை. முன்பே சொன்னது போல மக்களுக்கு தேர்தலுக்கு முன்பு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு எங்கள் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்பது நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, அந்த பகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல போராடி இருக்கிறார்கள், அதனை தீர்ப்பதற்கு அவர்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறதா என்பதையெல்லாம் மக்கள் இன்று நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே நிச்சயம் தேர்தல் பயணத்தினுடைய பங்களிப்பும் இருக்கிறது என்ற திருப்தியோடு இந்த நிறைவு விழா, வெற்றி விழா நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகின்றோம். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. இந்த விருகம்பாக்கம் தொகுதியிலே இன்றைக்கு நாம் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி, பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சந்தோஷ் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். சார், உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. முதல்ல எல்லாரிடமும் கேட்கக்கூடிய அதே கேள்விதான் உங்களிடமும். இங்க இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் தொகுதி, இந்த விருகம்பாக்கம் தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி செய்தது என்ன, உங்களால் இந்த தொகுதி பெற்ற பயன்கள் என்றால் என்னவென்று சொல்ல முடியுமா? எல்லாருக்குமே தெரியும், நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல இல்ல. ஆனா அதிகாரத்துல இல்லாத போதே இந்த விருகம்பாக்கம் பகுதி மக்களோட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம துணை நின்று இருக்கிறோம். சொல்ல பார்த்தோம்னா, இப்போ பச்சையப்பன் தெருவுல வர இருந்த மதுக்கடையை போராடி தடுத்து நிறுத்திருக்கிறோம். இதற்காக எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க.
அடுத்தது அதே மாதிரி பச்சைப்பன் சாலையில இருந்து மின்சார ஒயர்கள் வெள்ள பாதிப்பு காலங்களில் பாத்தீங்கன்னா தலைக்கு மேல போயிட்டு இருந்த மின்சார ஒயர்களை எல்லாம் தரைக்கு அடியில கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி எம்ஜிஆர் நகர் பகுதியில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்த பொழுது அந்த சிறுமிக்கு எந்த அரசியல் கட்சிகளும் துணையா இல்லாத போது நாம் தமிழர் கட்சி முன்னின்று அதை வழக்கு பதிவு செய்ய வச்சு அவருக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி கொரோனா காலங்களில் 250க்கும் மேற்பட்ட மக்களுக்கு கிட்டத்தட்ட 2500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளா 250 மக்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா கண் சிகிச்சை முகாம் கடந்த 3 வருஷமா இந்த தொகுதியில கண் சிகிச்சை முகாம் நடத்தி கொடுத்திருக்கிறோம். இதுல இதுவரைக்கும் 24 பேருக்கு கண் அறுவை சிகிச்சை செஞ்சு கொடுத்திருக்கோம் இலவசமா. அடுத்தது மத்திய மாநில அரசோட காப்பீடு அட்டை, மத்திய அரசோட காப்பீடு அட்டை இங்க கூவம் நதி ஓரத்துல பாதிக்கப்பட்டு வாழக்கூடிய இந்த அடித்தட்டு மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கேகேஆர்ல இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையில வருடத்திற்கு 150 யூனிட் ரத்த தானம் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். உறுதிக்கொடையை நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையா நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்க நமக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு திமுக அதிமுக எல்லா கட்சிக்காரர்களுக்கும் நாங்க தான் குருதி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை பெருமையா சொல்லிக்கிறோம். எல்லா கட்சிக்கும் நீங்க தான் ரத்தம் கொடுக்கறதா? ஆமா, இன்னைக்கு குருதி வேணும்னா நாம் தமிழர் கட்சி கிட்ட கேட்டா கிடைக்கும் அப்படிங்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அடுத்தது விருகம்பாக்கம் தாங்கல் பகுதியில இதே மாதிரி வர இருந்த அரசு மதுபான கடையை போராடி தடுத்து நிறுத்திருக்கிறோம். திருநகர் ரவுண்ட் பில்டிங்ல இருந்த கிணறை தூர்வாரதுக்கான நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுல அந்த கிணறு இருக்குன்னா அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி. அதே மாதிரி வெள்ள காலத்துல இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் அனைவருக்குமே கபசுர நீர் கொடுத்திருக்கோம். இப்படி மக்களோட பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் நாம் தான் வச்சு துணையா நின்று இருந்துட்டு இருக்கிறோம். ஓகே, இப்ப சந்தோஷ், நம்ம பேசிட்டு இருந்தோம். நீங்க சொன்னீங்க இந்த விருகம்பாக்கம் தொகுதிக்கு நாங்க என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி மக்கள் விரும்பாத பல திட்டங்களை தடுத்து நிறுத்தி இருக்கு. மக்களுக்காக நாங்கள் தோளோடு தோல் நின்று இருக்கோம். இந்த 16 ஆண்டுகளா ஆட்சி அதிகாரத்துல வரலனாலும் மக்களுக்கு எப்பெல்லாம் தேவைன்னு இருக்கோ அப்ப முதல்ல ஆளா ஓடி நிக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கறத நீங்க பட்டியலிட்டீங்க. இப்ப அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது மக்கள் மத்தியில உங்களுக்கான அந்த வரவேற்பு அதற்காக இருக்கும், நீங்கள் செய்த விஷயங்களுக்காக. ஆனால் இங்க அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் பிரச்சாரங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க உங்க மேல சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. என்னன்னா, இங்க போட்டியிடக்கூடிய சந்தோஷ் இந்த ஊருக்காரரே கிடையாது, அவருக்கு இந்த தொகுதியை பத்தி என்ன தெரியும், அவர் அவங்க ஊர்ல போய் போட்டியிட வேண்டியதானே, இங்க என்ன வேலை அப்படின்னு கேக்குறாங்க. இது எந்த வேட்பாளர் கேட்டாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நேத்துல இருந்து அதாவது நாங்க எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்ல ஒரு கூட்டம் போட்டிருந்தோம். திரு சாட்டை துரைமுருகன் பேசிட்டு போயிருந்தாரு. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் எல்லா பக்கமும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, முதல்ல அவர் இந்த மாவட்டம் கிடையாது, அவரோட பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டம் இடைநிலை கிராமம் தான். நான் நாம் தமிழர் கட்சியில கடந்த 15 வருடமா களமாடிட்டு இருக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கறது எங்களுடைய கோட்பாடு. தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கு நான் முன்னின்று போராடி இருக்கிறேன். இன்னைக்கு கூடங்குளம் போராட்டம், ஹைட்ரோ கார்பன் போராட்டம், ஈத்தேன் சாகர்மாலா அத்தனை போராட்டங்கள் போட இருக்கேன். இங்க சென்னையில பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கேன். வெள்ள பாதிப்புல இங்க கடலூர்ல, புதுவையில, இங்க புதுக்கோட்டையில, இங்க சென்னையில ஒவ்வொரு முறையும் வெள்ள பாதிப்புக்கும் அண்ணன் சீமானோட இணைஞ்சு பணியாற்றி இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் அண்ணன் விருகம்பாக்கத்துல தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னா, இது மாதிரி நான் களத்துல நிக்கிறதுனால என்னை தேர்ந்தெடுத்தாரே தவிர எனக்கு இங்க என்னுடைய சாதி சார்ந்த ஓட்டு இருக்கு அப்படின்னோ, என்னுடைய நண்பர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க, என்னுடைய உறவினர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னோ, இல்ல என்னுடைய அப்பா ஒரு அமைப்போட தலைவரா இருக்காரு அதனால இவர் ஜெயிச்சார் அப்படின்லாம் கிடையாது. மக்களுக்காக உண்மையா நிக்கிறான், மக்களுக்கு போராடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில என்னை அண்ணன் நிறுத்திருக்கிறாரு. எனக்கு விழக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் தூய தமிழ் தேசிய ஓட்டு தானே தவிர தனிப்பட்ட சந்தோஷக்கான ஓட்டு கிடையாது. ஓகே, நான் கேள்வி கேட்டுட்டேன், நீங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. ஓகே, நன்றி.